ரெட் வெல்வெட் க்ரீம் சீஸ் ப்ரௌனி செம்மையாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்க்கவே டெம்ப்ட் ஆகும். செம்ம டேஸ்டியாக மேலே அந்த க்ரீம் சீஸோட கோட்டிங், கீழே ரெட் வெல்வெட் கலர் சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பட்டர் வந்து 110 கிராம் எடுத்திருக்கேன். அது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் முட்டை வந்து 2 முட்டை. இந்த 2 முட்டையை வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். இது 52 கிராம்லேருந்து 55 கிராம் வரைக்கும் இருக்கும். வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். நான் வச்சுருக்கிறது 1/2 டீஸ்பூன், அதனால் 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். சால்ட்டு 1 பிஞ்ச் போட்டு முட்டையை நல்லா வந்து கலக்கிக்கலாம். இந்த மாதிரி சால்ட்டும் வெனிலா எசன்ஸும் போடுறதுனால கேக்கில் வந்து எக் ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட வராது. பவுடர் சுகர் வந்து மொத்தம் 150 கிராம் எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடுங்க, அப்படியே ஆட் பண்ணாதீங்க. ஸோ சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்பில் போகணும். பேட்சாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் 3 பேட்சாக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 150 கிராமு சர்க்கரையை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கோங்க. நீங்கள் வந்து பவுட்ரு பண்ணாமல் ப்ரௌனியில் செஞ்சிங்கன்னா அது நல்லா கரையாது. ரொம்ப நம்ம பீட் பண்ணுறதுனால ப்ரௌனி வந்து ஹார்டாகவும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பவுடர் சுகர் வந்து தான் யூஸ் பண்ணணும். கிரானுலேட்டட் சுகர் வந்து அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஓவராக பீட் பண்ணிங்கன்னா ப்ரௌனி வந்து ஹார்டாயிரும். இப்போ நல்லா அது வந்து சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் நான் வந்து கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். கோகோ பவுடர் பார்த்திங்கன்னா 7 கிராம், மைதா வந்து 115 கிராம். இந்த கோகோ பவுடரும் மைதாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இந்த கோகோ பவுடரில் மைதாவை டக்குன்னு கொட்டிட்டோம் வீடியோவில் காட்டுறதுக்கு முன்னாடி, அதனால தான் அந்த கலரில் இருக்குது. கோகோ பவுடர் 7 கிராம், மைதா 115 கிராம், ரெண்டுத்தையும் தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கே நான் சொன்னேன் பட்டரை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், அதை நல்லா மெல்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. அந்த பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா அந்த முட்டையோடு பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மைதாவும் கோகோ பவுடரும் ஃபுல்லாக ஒரே பேட்சாக கொட்டிடக்கூடாது. அதையும் அது மாதிரி 3 பேட்சாக பிரித்து தான் ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ஆட் பண்ணுங்கள். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லேயே மிக்ஸ் பண்ணி பழகுங்க. அதுதான் வந்து கேக்கு நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். நல்ல சாஃப்டாக இருக்கும். உள்ள கேக் வந்து ஹார்டாகாமல் இருக்கும். ஒரு பேட்ச் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு பேட்ச். அது மாதிரி நான் இதையும் 3 பேட்ச், பவுடர் சுகரும் 3 பேட்சை தான் ஆட் பண்ணேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் கேக் நல்லா வரும். இப்போ 3 பேட்சுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஈவனாக எல்லா சைடும் மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து டொமேட்டோ ரெட் கலர் தான் நான் ரெட் வெல்வெட் கலருக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபுட் கலர் வந்து 1 டீஸ்பூன். இது வந்து 1/2 டீஸ்பூனால் நான் வந்து 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கலர் இன்னும் டார்க்காக வேணுன்னா இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூனுங்கிறதே போதுமானது தான். இப்போ பேட்டர் கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி ப்ரௌனி செய்கிறதுக்கு. கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலும் கேக் ரொம்ப ஹார்டாயிரும், ஓவர் மிக்ஸ் பண்ணாலும் ஹார்டாயிரும். ஸோ அதில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ப்ரௌனி பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்தது க்ரீம் சீஸும் ரெடி பண்ணணும். இது வந்து கீழ் லேயராக வரும் இந்த ப்ரௌனி பேட்டரை. நம்ம வந்து மேலே அந்த ஒயிட் கலர் வந்து க்ரீம் சீஸு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது தனியாக அது ஓரமாக இருக்கட்டுங்க. பாருங்கள், அது கன்சிஸ்டன்சி ஒரு டைம் காட்டுறேன். இந்த மாதிரி பக்குவத்தில் தான் இருக்கணும். இதில் ஃபுல் பட்டர் தான், ஆயில் கூட நம்ம ஆட் பண்ணல. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு நான் வந்து அமுலோட க்ரீம் சீஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பாக்ஸ் அப்படியே வந்து 180 கிராம். இந்த 180 கிராம் க்ரீம் சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் சீஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அது வந்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அந்த க்ரீம் மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த மேலே அந்த லேயர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பீட்டர் வச்சுருந்தா நம்பர் 1 ஸ்பீட்லேயே பீட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இன்றைக்கி விஸ்கில் தான் ட்ரை பண்ணோம், சரி பீட்டர் வேணான்ட்டு. நீங்கள் பீட்டர்னால் நம்பர் 1 ஸ்பீட்லேயே வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஓவர் ஸ்பீட் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக கேக் ஹார்டாயிரும். ஸோ நம்பர் 1 ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 ஸ்பீடில் தான் பீட்டர் வச்சு யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே போனீங்கன்னா ப்ரௌனி வந்து ஹார்டாயிரும். இப்போ க்ரீம் சீஸ் வந்து நல்ல ஒரு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாவே க்ரீமியாக இருக்குது. நல்லா இது பண்ணி கையில் பீட் பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகும், பீட்டர்னால் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் பவுடர் சுகர் வந்து 10 கிராம், வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க.
இந்த 10 கிராமே கரெக்டான ஸ்வீட்னஸாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா இதிலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் போட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை இது 3மே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பீட் பண்ணி நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் நீங்கள் நல்லா பீட் பண்ணலைன்னா முட்டை சேர்த்தணும் கொஞ்சம் திரித்திரியாக ஆகிற மாதிரி இருக்கும். அந்த திரித்திரியாக ஆகிறது நீங்கள் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி பிரச்சனை வராது. இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சது அந்த பேட்டர் இருக்குல்ல, அதை வந்து சின்னதாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தனியாக ஒரு கிணியில் எடுத்து வச்சிடலாம். எதுக்காக நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். டெக்கரேட் பண்ணுறதுக்கு அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் இந்த கலர் காம்போ சூப்பராக இருக்கும். அந்த க்ரீம் சீஸோட இந்த கலர் வரும்போது செம்மதாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். இதை வந்து நான் வந்து டின்னில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இந்த கேக் பார்த்திங்கன்னா 1/2 kg இருக்கும். ஈவனாக ஸ்பேட்டிலா வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து லெவல் பண்ணணும். அதுதான் முக்கியம். க்ரீம் சீஸ் ரெடி பண்ணி வச்சதுனால இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும். அதையும் மேலே ஒரு லேயராக அப்ளை பண்ணிக்கலாம். அதுவே ஈக்குவலாக வந்து எல்லா சைடும் லெவல் பண்ணி விட்டுறலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்ம ரிச்சாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பட்டரு க்ரீம் சீஸ் தான். ஸோ அவ்வளோ டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த பேட்டரை இந்த மாதிரி அங்கங்கே ஒவ்வொரு ஸ்கூப் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு எல்லா சைடும் வந்து ஈவனாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், எல்லா சைடும் வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எல்லா சைடும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி டெக்கரேட்டிவாக வரும். அங்கங்கே லைட்டாக ஒவ்வொரு ஸ்கூப் கரெக்டாக போட்டுட்டு ஒரு டூத் பீக் எடுத்துக்கோங்க கையில். அந்த டூத் பீக்கை வச்சு ஸ்லைட்டாக அப்படியே அங்கே இங்கே இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகான டிசைன்ஸ் வந்துடும். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அந்த டாப்பிங்ஸ் வேணுமோ அங்கங்கெல்லாம் இந்த மாதிரி போட்டிங்கன்னா கரெக்டான அந்த டிசைன்ஸ் வந்து வந்துடும். இப்போ வந்து நம்மளுக்கு ரெட் வெல்வெட் க்ரீம் சீஸ் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 180 டிகிரி செல்சியஸில் பேக் மோடில் 20 to 25 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ரெட் வெல்வெட் க்ரீம் சீஸ் ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடும். பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல, சாப்பிடும் சூப்பராக இருக்கும். அவ்வளோ ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு பீஸ் போட்டு காட்டுறேன். உடனே நீங்கள் கட் பண்ணிடக்கூடாது. ரூம் டெம்பரேச்சரில் நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் சுட சுட கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேக் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். கீழே இருக்க லேயரும் சரி மேலே இருக்க லேயரும் சரி அவ்வளோ அழகாக அவ்வளோ செம்மையாக வந்துருந்துச்சு. உங்கள் கேக் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அந்த ப்ரௌனி உள்ளே வச்சோன்னே கத்தி எப்படி போகுது பாருங்கள், நைஃபு. இதில் ஒரு பீஸ் மட்டும் எடுத்து காமிக்கிறேன். கீழே அழகாக அந்த ரெட் கலர், மேலே அந்த க்ரீம் சீஸ் வித் எல்லோ கலர், ஒயிட் கலர் செம்மையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெட் வெல்வெட் க்ரீம் சீஸ் ஆர்டர் வேணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு கட் பண்ணியும் காட்டுறேன். அவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.